சிவாய அனைத்து அடியார் திருவையும் அடியை மனம் நெய் மொழியால் தொடர்கிறது. சிவாய அழுது அழுது அழைக்கிறார் என் அண்ணல் உருளைகளை ஒற்றி கொண்டே மாணிக்க வாசம் மலரைகளை ஒற்றி கொண்டே ஒரே சரணம். சிவாய திருச்சிற்றம்பலம். திருவாசகம் வந்து எல்லாரும் படிக்கிறோம். எல்லாரும் எல்லா ஸ்தலங்களுக்குமே படிக்கிறீங்க. நானும் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய வந்து சித்தர்கள் விடங்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து திருவாசகம் என்னோட மாணிக்க வாசகர்கள் குருநாதன் எனக்கு பிரச்சனையும் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் திருவாசகம் படிக்கிறப்போ நான் யாசகம் படிக்கிறேன் உணர்வோடு தான் நான் திருவாசகம் படிக்கிறேன். சிவா உணர்வா வந்து யாசகம் படிக்கிறேன் உணர்வோடு படிக்கிறேன். திருவாசகம் வந்து சிவத்தை வந்து தவத்தில் உட்கார்ந்து சிவத்தை உணரக்கூடிய தன்மையை கொடுக்குமாறு திருவடி பண்ணிட்டு ஒவ்வொரு திருவாசகம் அடியேன் பண்றப்போ அடியேன் ஒவ்வொரு திருவாசகமுமே வந்துட்டு தவத்தில் உட்கார்ந்து சிவத்தை உணரக்கூடிய சக்தி அந்த அந்த மாணிக்க வாசகம் ஒவ்வொருதான் என்னை வந்து விளையாட்டு அடியேன் ஒரு காலம் இது எனக்கு கிடைத்ததான்னு நினைக்கல. மொத்தம் என்னோட மாணிக்க வாசகம் திருவள்ளுவருக்கு கிடைச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த திருவாசகம் பண்ணி தொடர்ந்து செய்யறதுக்கு அடியார்கள் நீ கூட இருக்கிற மாணிக்க வாசகம் அனுப்ப அடியார்கள் அத்தனை பேருக்கும் இது சமர்ப்பணம். திருவாசகம் வந்து எப்பிறவி என்ன புண்ணியம் செய்யணும், இப்பிறவி இந்த பிறப்புல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை பெருமான் எனக்கு கொடுத்தது நான் எடுத்த ஏதோ என்னோட வினைப்பயனின் காரணமாக அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் திருவாசகத்தை பற்றி சொல்றாங்க. நான் திருவாசகத்தை பற்றி சொல்லலை, என்னோட அனுபவத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். நான் திருவாசகம் நான் சொல்றதே வந்து தர்மம்னு நினைக்கிறேன் நானே. அதனால வந்து எனக்கு என்னோட குருநாதருக்கு தான் இப்போ முழு சமர்ப்பணம். ஒவ்வொரு திருவாசகமுமே வந்து அந்த சிவகுணத்தோட அந்த தவத்தில் உட்கார்ந்து பண்ற வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கு என்னோட குருநாதர் மாணிக்க வாசகருக்கு பரிபூர்ண திருவடியை வணங்கி மீண்டும் மீண்டும் எனக்கு நிறைய வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குமாறு திருவடி பணிந்து நிச்சயமா இந்த பணி வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கணும். நான் திருவாசகத்தை பத்தி எதுவுமே பேசுறேன். ஏன்னா அன்பர்கள் பெருமான் நிறைய பேர் வந்து திருவாசகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே திருவாசகத்தை என்னன்னு தெரியும், திருவாசகத்தினுடைய உணர்வு என்னன்னு தெரியும். அந்த உணர்வு தான் வேணும். மற்றபடி நம்ம திருவாசகம் பாராயணம் பெரிய விஷயமே கிடையாது. எந்த பண்ணல பாராயணம் முக்கியம் கிடையாது. எப்படி பாடணும் கூட முக்கியம் இல்லை. நீ சிவத்தை உணர்ந்தையா அந்த சிவமான தன்மையை உணரக்கூடிய சக்தியை மாணிக்க வாசகம் நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் கொடுக்குறாருன்னா அது நாம் எடுக்கின்ற பிச்சை. நான் எனக்கு அதுதான் இந்த அறிவிக்கக்கூடியது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு பல கோடி நன்றிகளை வந்து நான் சைவ சித்தாந்த சபைக்கு கொடுக்குறேன். எனக்கு கார்த்திகை நிலையை இவ்வளவு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கார்த்திகை நிலையை எனக்கு வந்து பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. நான் இந்த திருவாசக பணியை செய்வதற்கு இறைவனும் மாணிக்க வாசகம் குருவருடன் தான் என்னை வந்து போற்றியும் நம சிவாய சிவாய நம திருச்சி